ஹலோ கைஸ், காலையிலே அர்ச்சனா அவர்கள் கதறி அழுதுட்டு இருக்காங்க. அதுக்கான ரீசன் என்ன அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் முழுசாக பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி வழக்கம் போல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. லைக் போட்டு வீடியோ பாருங்கள். வாங்க இன்று வீடியோக்குள்ள வந்து போகலாம். அர்ச்சனா அவர்கள் வெரி ஸ்ட்ராங்காக இருப்பாங்க அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லா தெரியும். அதே மாதிரி சைட் பை சைடாக வந்து பயங்கரமாக அழுகவும் செய்வாங்க. ரொம்ப சென்சிட்டிவாகவும் இருப்பாங்க அப்படிங்கிறது தெரியும். ஸோ இன்னொரு விஷயம் நான் வந்து உங்ககிட்ட சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறேன். இது ஏன் அழுதாங்க அப்படின்றதுக்கான ரீசன், நம்ம ரவீனா அவர்கள் இருக்காங்க இல்லையா, நேற்றுக்கு போய் அர்ச்சனா கிட்ட வந்து ஒரு விஷயத்தை வந்து சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அது என்ன அப்படின்னா, நீங்கள் பேசுகிற இடத்துல கரெக்டாக பேசுகிறீங்க, கரெக்டாக வந்து இருக்கீங்க, எல்லா விஷயத்தையும் கரெக்டாக வந்து பண்ணுறீங்க. ஆனால் ஒரு சிலரை வந்து நீங்கள் வேலை வாங்குறீங்க, ஆர்டர் போடுறீங்க, ஒரு டீ போட்டு கொடு, காஃபி போட்டு கொடு, அந்த ஒரு விஷயத்தை எடுத்துகிட்டு வந்து இங்கே வச்சிரு அப்படிங்கிற மாதிரி நீங்கள் ஆர்டர் போடுறீங்க. அந்த ஒரு விஷயத்தை வந்து நீங்கள் பண்ணிடாதீங்க, பண்ணவும் செய்யாதீங்க. அது வந்து உங்களுக்கு வந்து ட்ராபேக்காக அமையறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டான வேலிடான பாயிண்ட் தான் வந்து சொன்னாங்க. உடனே விசித்ரா மேம் என்ன சொல்கிறாங்கன்னா, ஆமாம், உன்னோட தங்கச்சி வரும்போது கூட நீ இதே மாதிரி தான் வந்து பண்ண. உன் தங்கச்சிக்கு வந்து நீ உன்னோட பாசத்தை காட்டணும் அப்படின்னா நீ வந்து அவளுக்காக ஏதாவது செஞ்சு கொடுத்துருக்கலாம், ஏதாவது ஒன்று எஃபெக்ட் போட்டு பண்ணியிருக்கலாம். ஆனால் நீ வந்து அந்த மாதிரி பண்ணல அப்படிங்கிற மாதிரி அவங்களும் சொல்கிறாங்க. அதனால் நேற்றுக்கே வந்து பார்த்தீங்கன்னா பெட்ரூமில் உட்காந்து அழுதுட்டு இருந்தாங்க. ஸோ அதனை தொடர்ந்து இன்றைக்கி காலையில் விடியற் காலையில் வந்து பார்த்தீங்கன்னா பூர்ணிமா அண்ட் மாயா இவங்களுக்குள்ள ஒரு சம்பவம் வந்து நடக்குது. அது வந்து அர்ச்சனா அவர்கள் பார்க்குறாங்க. அது என்னென்னா, பூர்ணிமா அவர்கள் ரெஸ்ட் ரூம் போகிறதுக்காக போயிருக்காங்க. அந்த நேரத்தில் வந்து டோர் வந்து ஓப்பன் ஆகலையா. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அர்ஜென்ட்டாக வந்து இருந்திருக்காங்க. ஸோ அந்த நேரத்தில் மாயா அவர்கள் போய் குரல் கொடுத்து பேசி அதுக்கப்புறம் அந்த டோரெல்லாம் ஓப்பன் பண்ண வச்சு அதுக்கப்புறம் அவங்க வந்து ரெஸ்ட் ரூம் வந்து போயிருக்காங்க பூர்ணிமா. ஸோ இதனை தொடர்ந்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஒரு விஷயத்தை வந்து அர்ச்சனா பார்த்துட்டே இருக்காங்க. இன்றைக்கி காலையில் அந்த கான்வர்சேஷன் வந்து பில்டப் ஆகுது. விசித்ரா மேம், மாயா, அதுக்கப்புறம் அர்ச்சனா, இவங்க 3 பேர் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பை வந்து நம்ம எங்கே பார்க்க முடியும்? அவங்களுக்கு ஏதாவது ஒரு விஷயம் அப்படின்னாக்கா உடனே இவங்களுக்கு வந்து அந்த தாக்கம் வந்து இருக்குது. அந்த சப்சீக்வன்ஸ் மைண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, அது இருக்குது. ஸோ அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா உடனே வந்து மாயா போகிறாங்க. அன்றைக்கி வந்து பூர்ணிமா வந்து கட்டி பிடிக்கணும் அப்படின்னு சொல்லி கூட்ட உடனே போயிட்டு வந்து உடனே கட்டி பிடிச்சாங்க. ஸோ அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் அம்மாவை வந்து சொல்லிட்டு போனாங்க. எங்கள் அம்மா சாதாரணமாக சொல்லிட்டு போயிட்டாங்க, மாயா மாதிரி ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் வந்து என் பொண்ணுக்கு இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் நான் தினம் உட்காந்து அதுக்காக ஃபீல் பண்ணுறேன். எனக்கு ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் வந்து இந்த மாதிரி ஒரு ரொம்ப லவ்வபிளான ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் இல்லையே, என்னை வந்து இவ்வளோ டேக் கேர் பண்ணிக்கிறதுக்கான ஃப்ரெண்ட்ஷிப் இல்லையே, நான் ஏதாவது பண்ணாக்க குத்தம் சொல்கிறதுக்கு மட்டும் தான் இருக்காங்க. ஒரு டீ காஃபி கேட்டால் கூட வந்து அதுக்கு ஒரு அகைனஸ்ட்டாக வந்து பேசுகிறாங்க. அவ்வளோதானே தவிர மற்றபடிக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் வந்து எனக்கு கிடைக்கல. மாயாவையும் பூர்ணிமாவையும் பார்க்கும்போது எனக்கு அவ்வளோ தூரம் வந்து பொறாமையாக இருக்குது, பொச்சரிப்பாக இருக்குது. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு அந்த மாதிரி ஒரு ஃப்ரெண்டு இல்லையே அப்படிங்கிற மாதிரி கதறி அழுகுறாங்க. அந்த நேரத்தில் மாயா அவர்கள் போயிட்டு, நான் எல்லாருக்கும் ஃப்ரெண்டு தாங்க, உங்களுக்கும் நான் ஃப்ரெண்டாக இருக்கேன், நான் இப்போ வாக்கு கொடுத்துட்டேன்ல, ஸோ கண்டிப்பாக நான் உங்களுக்கு வந்து ஃப்ரெண்டாக இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து கட்டி தழுவி ஆற தழுவி இருந்தாங்க. அதுக்கப்புறம் நார்மலானாங்க அர்ச்சனா. அதுக்கு விசித்ரா மேம் ஒரு விஷயம் வந்து சொன்னாங்க, அப்படியெல்லாம் மாயாவெல்லாம் கிடையாது, அவள் எல்லாருக்கிட்டையும் நார்மலாக தான் வந்து பேசுகிறா பழகிறா. ஆனால் அவள் வந்து அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பை வந்து செலக்ட் பண்ணணும். நம்ம வந்து செலக்ட் பண்ணி ஏதோ ஒன்று பேசினாலும் அவள் வந்து ஏற்றுக்க மாட்டாள். அவள் எப்போ வந்து அவள் செலக்ட் பண்ணுறாளோ அப்போ வந்து அவளுக்குள்ளே அவள் அந்த ஃப்ரெண்ட்ஷிப்குள்ளே வந்து போயிடுவா அப்படிங்கிற மாதிரி விசித்ரா மேம் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இதை பற்றின உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கமெண்ட்டில் தெரிவிக்குவோம். அதுவும் மாயாவோட ஃப்ரெண்ட்ஷிப்பை பற்றி கண்டிப்பாக தெரிவிக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க.